Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.4ல 5th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, a family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosais, 3 idlis and 2 vadais is 150 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 3 பேர் வந்து டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அந்த காஸ்ட் ஆஃப் 2 தோசை 3 இட்லி 2 வடை வந்து இவ்ளோ. அதே மாதிரி 2 dosais, 2 idlis, 4 vadaisக்கு வந்து இவ்ளோ அமௌண்ட். the cost of 5 தோசை 4 இட்லி 2 vadais வந்து இவ்ளோ அமௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபேமிலியோட கையில ₹350 தான் இருக்குது. அவங்க என்னென்ன சாப்பிட்டிருக்காங்கன்னா 3 தோசை 6 இட்லிஸ் அண்ட் 6 வடை சாப்பிட்டிருக்காங்க. அவங்களால இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க பில்ல பே பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க கையில இருக்கிறது 350 தான். அவங்களால இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க பில்ல பே பண்ண முடியுமா இதை சாப்பிட்டதுனால அப்படின்றதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்க கொஸ்டின். சோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, லெட் த காஸ்ட் ஆஃப் தோசைஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் இட்லிஸ்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் வடைஸ்லாம் ஜீன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை 3 இட்லி 2 வடை இஸ் 150 கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப தோசை எல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா, 2 தோசைன்றதுனால 2x 3 இட்லிஸ், சோ இட்லிஸ்லாம் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், 3y plus வடைஸ்லாம் zன்னு எடுத்திருக்கோமா, 2 வடைஸ் 2z is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ₹150 கொடுத்திருக்காங்க. so ₹150. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the cost of 2 தோசைஸ் அப்ப 2x 2 இட்லிஸ் and 4 வடைஸ் அப்ப 2y plus 4 வடைஸ்க்கு 4z is equal to ₹200 கொடுத்திருக்காங்க இல்லையா. Next, the cost of 5 dosais, 4 idlis and 2 vadais. அப்ப 5x 4 idlisக்கு 4y and 2 vadaisக்கு 2z is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 250 கொடுத்திருக்காங்க. so 250. so இங்க ருபீஸ்லாம் வரக்கூடாது, ஏன்னா நம்ம ஈக்குவேஷனா எழுதிட்டு இருக்கோம். so first equation இது, second equation இது, third equation இது நம்ம வச்சுக்கலாமா. இப்போ இதை நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி XYZ ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நமக்கு காஸ்ட் ஆஃப் இட்லி தோசை இந்த வேல்யூஸ்லாம் தெரியும். அப்பதான் அவங்க சாப்பிட்ட எத்தனை தோசை சாப்பிட்டிருக்காங்க, எத்தனை இட்லி சாப்பிட்டிருக்காங்க, எத்தனை வடை சாப்பிட்டிருக்காங்கன்றத காஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோடது 3, ஜியோடது 2. அதே மாதிரி இங்க வந்து 2 2 4, இங்க 5 4 2. x y z is equal to constant terms 150 200 250. ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா கண்டுபிடிச்சிக்கலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தானே, 2 3 2 2 2 4 5 4 2 2 இன்டூ ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 2 2s are 4 மைனஸ் 4 4s are 16 மைனஸ் 3 இன்டூ 3 இருக்க ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 2 2s are 4 மைனஸ் 5 4s are 20 பிளஸ் 2 இன்டூ ரோ காலம் விட்டுட்டா 2 4s are 8 minus 5 2s are 10. So 2 into 4 minus 16 எவ்வளோ, minus 12 minus 3 into 4 minus 20 minus 16 plus 2 into 8 minus 10 minus 2 which is equal to 2 into minus 12 minus 24 minus into minus plus ஆயிடும். So 16 into 3 வந்து 48 minus 2 2s are 4 ஆச்சா. So ஆன்சர் வந்து 20 which is not equal to 0. ஏன்னா கிராமர்ஸ் ரூல் படி டெல்டாவோட வேல்யூ 0வா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டெல்டா எக்ஸ்னா இந்த டேர்முக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுவோம். ஸோ 150 200 250. நெக்ஸ்ட் மீதி 2 டேர்ம் அப்படியே தான் எழுதுவோம், 3 2 4 2 4 2. ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். So 150 into row column விட்டுட்டீங்கன்னா 2 2s are 4 minus 4 4s are 16 minus 3 into row column விட்டுட்டா 200 into 2 வந்து 400 minus 250 into 4 வந்து 1000.
plus 2 into row column விட்டுட்டிங்கன்னா 200 into 4 800 minus 250 into 2 500. So 150 into 4 minus 16 வந்து minus 12 minus 3 into 400 minus 1000 வந்து minus 600 plus 2 into 800 minus 500 வந்து 300. So 150 into 12 வந்து minus 1800. Minus into minus plus ஆயிடும் 600 into 3 வந்து 1800 plus 2 into 300 600. So இது ரெண்டு cancel ஆயிடும். delta x ஓட value 600 நமக்கு கிடைச்சிருச்சு. delta y ஓட value கண்டுபிடிக்கணும். delta y ஓட value கண்டுபிடிக்கணும்னா இந்த termல அப்படியே இருக்கணும் 225. y termக்கு பதிலா இந்த constant termல replace பண்ணணும் 150 200 250. next இந்த term அப்படியே தான் இருக்கும் 242. இப்போ இதுக்கு determinant கண்டுபிடிச்சோம்னா 2 into row column விட்டுட்டீங்கன்னா 200 into 2 400 minus 250 into 4000 minus 150 into 150 இருக்க row column விட்டுட்டீங்கன்னா 2 2s are 4 minus 5 4s are 20 plus 2 into row column விட்டுட்டீங்கன்னா 2 into 50 500 minus 200 into 5000. So 2 into 400 minus 1000 வந்து minus 600 minus 150 into 4 minus 20 வந்து minus 16 plus 2 into 500 minus 1000 வந்து minus 500 which is equal to 2 into minus 600 minus 1200 minus into minus plus ஆயிடும் 150 into 16 வந்து 2400. இங்கே போடலாம் 15 into 16 வந்து 5 6 are 30 1 6 is 6 7 8 9 1 5 is 5 1 1s are 1 so 0 14 240 240 so இங்கே ஒரு 0 இருக்கு so 2400 minus 2 into 500 வந்து 1000. இதை சால்வ் பண்ணா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 minus 1000 so minus minus same sign இருக்கு so minus 2200 வரும் plus 2400 வரும் ஆன்சர் வந்து 200 வருமா so delta y ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம delta z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம்ல அப்படியே தான் இருக்கும். கடைசி காலமுக்கு பதிலா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா 2 into ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 2 into 250 500 minus 200 into 4 வந்து 800 minus 3 into 3 இருக்க ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 2 into 250 500 minus 5 into 200 1000 plus 150 into row column விட்டா 2 4s are 8 5 2s are 10 so 2 into 500 minus 800 வந்து minus 300 minus 3 into 500 minus 1000 வந்து minus 500 plus 150 into minus 2 so இதை multiply பண்ணீங்கன்னா minus 600 வரும் plus 1500 minus 300 வருமா so answer வந்து 600 del z ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு delta z ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு by Cramer's rule என்னன்னு பாத்தீங்கன்னா x is equal to delta x divided by delta y is equal to delta y divided by delta z is equal to delta z divided by delta so delta x ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 600 கண்டுபிடிச்சிருக்கோம் divided by delta ஓட வேல்யூ 20 so இது கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்து 30 அதே மாதிரி y is equal to delta y ஓட வேல்யூ 200 கண்டுபிடிச்சிருக்கோம் divided by delta ஓட வேல்யூ 20 so கேன்சல் பண்ணா 10 so y ஓட வேல்யூ நமக்கு 10 ன்னு கிடைச்சிருக்கு z ஓட வேல்யூ வந்து 600 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் so 600 divided by 20 கேன்சல் பண்ணா 30 z ஓட வேல்யூ 30 நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா
த ஃபேமிலி ஹேஸ் 350 rupees அவங்க கையில் இருக்கு. அவங்க இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்ருக்காங்க. அவங்களால இந்த பில்லை பே பண்ண முடியுமான்றதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு தோசையோட காஸ்ட் தனியாக, வடையோட காஸ்ட் தனியாக, இட்லியோட காஸ்ட் தனியாக எல்லாமே கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம எக்ஸை வந்து காஸ்ட் ஆஃப் தோசையாக எடுத்திருக்கோம், ஒய் காஸ்ட் ஆஃப் இட்லின்னு எடுத்திருக்கோம், ஜியை காஸ்ட் ஆஃப் வடைஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க, 3 தோசை சாப்பிட்ருக்காங்க. அப்போ 3 into x பிளஸ் 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க, 6 into y அண்ட் 6 வடை சாப்பிட்ருக்காங்க, 6 into z. அவங்க கையில் இருக்கிறது 350 rupees. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 into xோட வேல்யூ 30 plus 6 into yோட வேல்யூ 10 plus 6 into zயோட வேல்யூ 30. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 30 into 3 90 plus 60 plus 180 which is equal to 330. ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபேமிலி கையில் 350 rupees இருக்கு அண்ட் அவங்க சாப்பிட்டது இதெல்லாம் அதோட காஸ்ட் வந்து 330 rupees. அப்போ அவங்களால அந்த ரெஸ்டாரண்ட் பில்லை பே பண்ண முடியும் இல்லையா. அதனால நம்ம இப்போ என்ன எழுதலாம்னா தே கேன் ஈட் வித்தின் த அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இவ்வளோதான் நம்ம சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.